வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு 2வது நாளாகவும் முன்னெடுப்பு. அதிவேக வீதிகளில் பயணம் செய்யும் சாரதிகளுக்கு விசேட அறிவிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நீதிமன்றில் முன்னிலை. யாழ் நகைக்கடையில் 2 கிலோ தங்கம் திருடிய குற்றச்சாட்டில் இளம்பெண் ஒருவர் கைது. மாவட்ட செயலகத்தில் வைக்கப்பட்ட குண்டுகள் தொடர்பில் பதற்றம். யாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மீது கத்திக்குத்து. மாவீரர் மற்றும் மக்களின் தியாகங்களை மறந்து இளம் சமுதாயம் தரிகட்டு திரிவதாக குற்றச்சாட்டு. கனடாவில் தமிழர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஈரானில் 12,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலை பணிப்பாளரை இடமாற்றம் செய்ய கோரி கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியர்கள் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நிர்வாக சீர்கேடுகள் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்து வைத்தியசாலை பணிப்பாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி மனித உரிமை அமைப்புகளினால் கடந்த 4ஆம் தேதி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் வன்முறை போக்கை உடனடியாக நிறுத்துமாறும், நோயாளிகளின் உயிரோடு விளையாடுவதாக குற்றஞ்சாட்டப்படும் வைத்தியசாலை பணிப்பாளரை அதிகாரத்தில் இருந்து நீக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பில் கடந்த 4ஆம் தேதி ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று காலை முதல் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். இப்போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்வதனால் அனைத்து வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை பெறச் சென்ற மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். குறிப்பாக கிளினிக்குகளுக்காக சென்ற மக்கள் வைத்திய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்துடன் திருப்பிச் சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் அதிக பனிமூட்டமான வானிலை தொடர்பில் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வாகனங்களின் முன்பக்க தலைப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணிக்க வேண்டுமெனவும் வாகனங்களுக்கு இடையில் போதுமான இடைவெளியை பேணிக் கொள்ளுமாறும் சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அவசர சந்தர்ப்பங்களில் கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறும் அதிகார சபை சாரதிகளை வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நீதிமன்றில் ஆஜராகியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் 75 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களை சேர்த்துக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஆஜராகாத காரணத்தினால் விமல் வீரவன்சவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் இன்று விமல் வீரவன்ச நீதிமன்றில் ஆஜராகியுள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்திவிட்டு வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நடமாடும் ஆய்வுக்கூடம் ஒன்று தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மது போதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 7,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் அதிபர் அறிவித்துள்ளார். வரக்காப்புல ஹுனுவெல பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கியதில் கணவர் மனைவி இருவரும் உயிரிழந்துள்ளனர். வயல் நிலத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியே இவர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஹுனுவெல துல்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதான கணவரும் 58 வயதான அவருடைய மனைவியுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இச்சட்டவிரோத மின்சார இணைப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் 10 கோடி ரூபாய் பெறுமதியான 2 கிலோகிராம் தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கும் குறித்த இளம்பெண் தான் பணியாற்றிய நகைக்கடையில் சிறிது சிறிதாக தங்க நகைகளை திருடியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் மாநகர மத்தியில் இயங்கும் பிரபல நகைக்கடைகளில் ஒன்றில் சுமார் 1.5 வருடம் பணியாற்றிய
அப்பன் 3 மாதங்களுக்கு முன்னர் தனக்கு ஜனவரி 21 திருமணம் என கூறி பணியில் இருந்து விலகியுள்ளார். இந்நிலையில் நகைக்கடையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் சுமார் 2 கிலோகிராம் தங்க நகைகள் காணாமற் போனமை கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து யாழ் தலைமையக போலீசில் நகைக்கடை நிர்வாகத்தினர் முறைப்பாடு செய்திருந்தனர். முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் குறித்த இளம்பெண்ணை கைது செய்துள்ளனர். பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்தும் விற்பனை செய்தும் மீதியை நிலத்திற்கு அடியில் புதைத்து வைத்ததாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சான்று பொருட்களை மீட்கும் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கைது செய்யவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். பதுளை மாவட்ட செயலகத்தில் 3 குண்டுகள் இருப்பதாக வந்த அனாமதிய தொலைபேசி அழைப்பை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அடையாளம் தெரியாத நபரொருவர் பிற்பகல் 1:30 மணிக்கு முன்னர் குண்டுகள் வெடிக்கும் என அழைப்பு விடுத்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இந்நிலையில் அங்கிருந்த பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக சிறிது நேரம் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட செயலகத்தில் குண்டுகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறச் சென்ற ஒருவர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் முரண்பட்டு அவர்களை கத்தியினால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இன்று அதிகாலை 1:40 மணியளவில் போதையில் இரத்த காயங்களுடன் சென்ற ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 24ஆம் இலக்க விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். இதன்போது தாதிய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டவர்களுடன் முரண்பாடு ஏற்படவே பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசி விடுதியில் ஏனைய நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுதிக்குள் விரைத்து குறித்த நபரை கட்டுப்படுத்த முயன்றபோது தனது உடைமையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அச்சுறுத்தியுள்ளார். தொடர்ந்தும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவரை பிடிக்க முயன்றபோது உத்தியோகத்தரின் கையை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் அவலத்தின் பின்னர் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு தேக்க நிலை இருப்பதை எவரும் மறக்க முடியாது எனவும் இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இதேவேளை 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மண்ணில் ஆகுதியான நிலையில் தற்போது இப்போராட்டத்தை மறந்து இளம் சந்ததி வேறு திசையில் செல்வதற்கு நாம் அனைவருமே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை நடைபெற்ற போராட்டங்களின் விளைவுகளை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் சர்வதேச அரங்கில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் உறவுகளும் தாயகத்தில் உள்ளவர்களும் ஒரே கொள்கையை நோக்கி நகர வேண்டும் என்பதே தனது கருத்து என தெரிவித்துள்ள MK சிவாஜிலிங்கம் இளம் சமுதாயத்தினரின் வேறுபட்ட திசை தொடர்பில் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் 2026ஆம் ஆண்டு மாத்திரம் 4000 வரையிலான உணவகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளமையினால் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமகாலத்தில் பல உணவகங்கள் தமது வர்த்தகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஊழியர்களுக்கான ஊதியம், காப்புறுதி மற்றும் வாடகை ஆகியவற்றிற்காக உணவக உரிமையாளர்கள் செலவழிக்கும் தொகை சடுதியாக அதிகரித்துள்ளது. அத்துடன் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் உணவகங்களுக்கு செல்லும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையிலும் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உணவகங்கள் அதன் செலவுகளை ஈடுகட்ட முடியாது திணறி வரும் நிலையில் உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை மதுபான விற்பனை குறைந்து வருவது மற்றொரு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் மதுபான விற்பனை உணவகங்களுக்கு அதிக லாபத்தை ஈட்டித்தந்தமையினால் செலவுகளை ஈடுகட்ட முடியுமாக இருந்த போதிலும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காகவும் வீண் செலவுகளை தவிர்ப்பதற்காகவும் மக்கள் மதுபானம் பாவிக்கும் வீதம் குறைவடைந்துள்ளது. இதனால் உணவகங்கள் ஒரு முக்கியமான வருமான ஆதாரத்தை இழந்துள்ளதாகவும் உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் பல உணவகங்கள் மூடப்படுகின்றமையினால் தமிழர்கள் உள்ளிட்ட பல வெளிநாட்டவர்கள் வேலையின்மை பிரச்சினைக்கு அதிகளவில் முகம் கொடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இடம்பெற்று வரும் வன்முறை மற்றும் போராட்டங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,000 முதல் 20,000 வரை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழப்புகள் உச்சம் தொடும் நிலையில் போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் அங்குள்ள கமேனி அரசிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வருவதுடன் சுமார் 2 வாரங்களாக போராட்டம் தொடர்கின்றது. நாளுக்கு நாள் போராட்டம் மோசமாகும் நிலையில் போராட்டக்காரர்களை ஒடுக்கும் வகையில் அரசாங்கம் பல்வேறு செயற்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளது. இதனிடையே போராட்டக்காரர்களில் சுமார் 12,000 முதல் 20,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.